मिरान्दस्य ज्ञान अज्ञान सालक्य चाक्षुर अन्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः। हे कृष्णा करुण सिंधो दीनबंधो जगत्पदे गोपेशु गोपिकांतो राधिकांता नमोस्तुते। ताक्त कांचन गौरंगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छा कल्पदारुभ्यश्च कृप सिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो वासुदेवाय। ओम नमो वासुदेवाय। Okay, one more time. I'm sharing screen share பண்றேன். Share screen. One second. Okay. Let me start with the site slow start பண்றேன் நானு. Presence current from beginning. Yeah. So Hare Krishna எல்லாருக்கும் Hare Krishna. Understanding Gita in 18 நாள் ஜர்னி எல்லாரும் வந்ததுக்கு நான் எல்லாருக்கும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த டீச்சிங்ஸ் வந்து ஏசி பக்த வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஒரு ஆச்சாரியா ஃபவுண்டர் ஆச்சாரியா ஆஃப் இஸ்கான் வந்து இந்த பகவத்கீதை ஆசிட்டிஸ் என்ற இந்த ப்ரோக்ராம் வந்து அவர் தான் லான்ச் பண்ணியிருக்குது இஸ்கான் மூலிமா. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடு வந்து 1970 சான் பிரான்சிஸ்கோல அவர் ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை பண்ண ஃபோட்டோகிராஃபி. இதனுடைய கண்டினியூஷன் என்னன்றது சின்னப்பவே அவருக்கு வந்து இந்த ரத யாத்திரை பண்ணணுன்ற ஒரு ஆசையெல்லாம் இருந்தது. அந்த கனவு வந்து அவர் வந்து 1965 வந்து யுஎஸ்க்கு போனாரு. ஆஃப்டர் 5 years he was able to do இந்த இது வந்து பண்ண முடிஞ்சது அவரால். அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை வந்து இது பண்ணுறதுக்கு இட் டுக் ஃபார் ஹிம் 5 years ஆச்சு அவருக்கு. சான் பிரான்சிஸ்கோல இந்த ரத யாத்திரை நடந்தது. இது வந்து இந்த பிக்சர்ஸ் வந்து அவருடைய டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அவருடைய பால்ய பருவம், அவருடைய குரு எப்படி சந்திச்சாரு, அப்புறம் வந்து அவர் குருவுடைய ஆசீர்வாதம், அதனை அவருடைய கைடன்ஸ்ல அவர் என்ன பண்ணணும்ன்றத அவர் குரு சொன்னதை கேட்டு அவர் நடந்தாரு. அதை ரிசம்பிள் பண்ற பிக்சர்ஸ் இதெல்லாம். அவர் சின்ன 5 years இருக்கும்போது அவருக்கு வந்து பூரி ஜெகநாத் ரத யாத்திரை பண்ணணுன்ற ஆசை இருந்தது. ஸோ அதை அவங்க அப்பா வந்து நிறைவேற்றி வச்சாரு. வீட்டில் இருக்கிற அந்த இது உடன் இதெல்லாம் வச்சு ஒரு ரதம் மாதிரி பண்ணி அந்த ரத யாத்திரையை அப்போ பண்ணாரு. அதே ரத யாத்திரை தான் அந்த 1970 வந்து அவர் வந்து சான் பிரான்சிஸ்கோவில் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபோட்டோ ரிலேட்டடாக அவங்க ஸ்லைட் ஷோ பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே இருக்கிறவர் வந்து செகண்ட் ஃபோட்டோவில் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து பிரபுபாதா. அவருடைய குரு வந்து பக்த சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படிங்கிறவர்.
அவர் வந்து டிசிப்ளிக் சக்சஷன் கிருஷ்ணா உடைய இது டிசிப்ளிக் சக்சஷன்ல இருந்து வந்திருக்கு. நீங்க அந்த பகவத்கீதா புக்கு வாங்கினீங்கன்னா அதுல வந்து இன்ட்ரடக்ஷன் முடியறப்போ லாஸ்ட்ல வந்து அவங்களுடைய டிஃப்ரெண்ட் டிசிப்ளிக் சக்சஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. யார் அந்த பரம்பரை எப்படி வந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது கிருஷ்ணால இருந்து ஸ்டார்ட் ஆகி பிரம்மா, நாரதா, வியாசா, மாதவா, பத்மநாபா அப்படின்னு வரும்போது 31வதா வரவர் தான் அந்த பக்த சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீல பிரபுபாதா அவர் பக்த வேதாந்த ஏசி பக்த வேதாந்த பிரபுபாதா சுவாமி அவங்க. அவர் வந்து அவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து நல்ல புலமையா இருந்ததுனால அவருடைய குருநாதர் வந்து ஏன் நீ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் இந்த இது வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த பகவத்கீதையை வந்து நீ டிரான்ஸ்லேட் பண்ணி மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து நீ அங்க பரப்பலாம் இல்லையா கிருஷ்ணனுடைய இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் வந்து ஸ்டார்டட் ரைட்டிங். அவர் வந்து அதை கன்வெர்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்லேஷன். அவர் வந்து பேசிக்கலா ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் கூட. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சான்ஸ்கிரிட் டு இங்கிலீஷ் கன்வர்ஷன் ஆல்சோ அவர் பண்ணாரு. அது இன் 1965 வந்து வெறுமனே ஒரு 40 rupees செலவுக்கு எடுத்துட்டு, அப்பெல்லாம் கரன்சிஸ் வந்து டாலர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவரு கையில இருந்த இந்த 40 rupees எடுத்துட்டு ஹி டுக் எ சன்யாசா ஆல்சோ. ஹி டுக் ரெனன்சியேஷன். சன்யாசா வாங்கிட்டு இந்த புக்ஸ் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரித்ராமிரதம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஜலவாயுன்ற ஒரு கப்பல்ல தான் போயிட்டு போஸ்டன்ல தான் ரீச் ஆனார் அவரு. ஸோ அதனுடைய பிக்சர்ஸ் தான் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து ஹி ஸ்டார்டட் ரோடுலேயே வந்து அவர் வந்து ஹி ஸ்டார்டட் ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா. ஸோ இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இப்போ கலியுகத்தில் இருக்கோம். ஸோ பேசிக்கலா 4 யுகங்கள் நாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். நான் ஒன்று சத்தியயுகா, ஆಮೇಲೆ அப்புறமா வந்து திரேதா யுகா, அதுக்கப்புறம் வந்து துவாபர யுகா, அதுக்கப்புறம் கலியுகா. ஸோ இந்த மகாபாரதம் இது முடிஞ்சு போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் இது கிருஷ்ணர் போன பிறகு நாம் எல்லாம் கலியுகத்தில் ஸ்டார்ட் ஆகணும் நம்ம. ஸோ இந்த கலியுகத்தில் வந்து சத்தியயுகத்தில் வந்து பீஸ்ஃபுல் நிறைய இருந்துச்சு. எஸ் தங்கராஜ், நீங்க கை ரேஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு என்ன டவுட் இருந்தா கேளுங்க. பிரபுஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க. Yes, ma. Please speak up. What's your doubt? Enna doubt, ma? Ma'am, this story will be in Bhagavad Gita book. Sorry? Ma'am, this story will be in Bhagavad Gita book. We will have that book. What I'm going to do is I'm going to mute you now, and I will open the chat box and Zoom after 1 hour. Now, Mataji is giving the session. No, after that I'll open. Then you ask your questions. Perfect. Thank you so much. I'm muting everybody again. ஹலோ. சத்திய யுகத்தில் வந்து பேஸ்ட் ஆன் த 4 யுகாஸ், சத்தியயுகா, திரேதா யுகா, துவாபர யுகா அண்ட் கலியுகா. சத்தியயுகத்தில் வந்து எல்லாருமே ஃபாரஸ்ட், அது காட்டுக்கு போய் தவம் பண்ணுறது, அதுதான் வே ஆஃப்
என்னது சாமியை வந்து நம்ம கும்பிடுறோம் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் ஹவு த பூஜாஸ் அண்ட் ஆல் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தது அப்போ. செகண்ட் வந்து திரேதா யுகா. ஸோ ஐடல் வர்ஷிப் இருந்தது. தேர்ட் வந்து டெம்பிள்ஸ் போகிறது. துவாபர யுகால வந்து டெம்பிள்ஸ் வர்ஷிப் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற அந்த இது இருந்தது. இப்போ கலியுகத்துல வந்து நம்ம பண்ற இந்த கர்மங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த பாவத்திலேருந்து விமோசனம் வரணும்னா இது ஆஸ் பர் உபனிஷத்கள் வேதாக்கள் பிரகாரம் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து நமக்கு ரொம்ப துணை இருக்குது. ஸோ தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். அதுதான் ஒரு ஒன்லி சொல்யூஷன். அதனால தான் வந்து ஸ்ரீல பிரபுபதாஜி அவங்க வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர வந்து அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி அவர் உலகம் ஃபுல்லாக பரப்பணும்னு நினச்சி தான் இந்த பஜன்ஸ். இப்போ கூட நீங்கள் ஃபாரின்லலாம் போனீங்கன்னாக்கா யூ கேன் சி இந்த குரூப் வந்து தே டூ பஜன்ஸ் இன் த ரோட்ஸ் ஆல்சோ. அந்த தே வில் கோ அண்ட் டூ த புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் இந்த காட்சிகள் தான் இதில் கொடுத்துருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைட் வந்து அவருடைய இது என்னது இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க வந்து இந்த வந்து இது எடுக்கிறது, அவங்க பேட்டி எடுக்கிற காட்சிகள் இதெல்லாம். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டலி அவர் 80 புக்ஸ் எழுதியிருக்காரு அவர். ஸோ அண்ட் பேக் டு காட்ஹெட் இஸ் த மேக்சின், அது ரொம்ப ஹிட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போவும் அது பேக் டு காட்ஹெட் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு எல்லாமே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு கோ பேக் டு காட் ஒன்லி. ஸோ தட் இஸ் த ரீசன் திஸ் பேக் டு காட்ஹெட் ஜர்னல் இஸ் நேம் லைக் தட் ஆக்சுவலி. எவ்ரிஒன் எல்லாருமே நம்ம வந்து இந்த உயிர்நிலை இந்த உடலோட ஒட்டி இருக்கிற வரைக்குமே நம்ம இந்த பாடிக்கு சொந்தம். அது ஆன பிறகு நம்ம இறந்த பிறகு இதை இந்த சோல் வந்து வி ஹாவ் டு ரீச் அவுட். எல்லா சோலுமே எல்லா ஆத்மாக்களுமே வந்து கடவுள்கிட்ட போகணுன்ற ஒரு இது பிரயத்தனம் வந்து செய்யணும். ஸோ அதுக்கான வழியின் மார்க்கம் தான் இப்போ நாம் பிரயாணிக்கிறோம். நம்ம ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டேன். ஸோ குளோபலி அவர் 1965லேருந்து 1977 வரைக்கும் எத்தனை வாட்டி 12 வாட்டி அவர் வந்து ஹியஸ் ரோம்ட் அரவுண்ட் த குளோபலி. அண்ட் எவ்வளோ இஸ்கான் சென்டர்ஸ் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காருன்றது தான் அது இந்தந்த இயரில் இந்தந்த இடத்துல வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறது தான் அந்த டேட்ஸ் வந்து காட்டுறது ஆக்சுவலி. இது ராதாகிருஷ்ணா கோவிந்தா டெம்பிள், இது ராதா கோவிந்தா டெம்பிள் பெங்களூர். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்றது வந்து ராதா கோவிந்தா டெம்பிள் பெங்களூர்லேருந்து. ஸோ அவங்க மூலிமா ஜூன்லேருந்து இது 9th பேட்ச் ஆக்சுவலி நடக்கிறது. இந்த 9th பேட்ச்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் 2000 பேர் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பேட்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல தான் ஜாயின் ஆகினேன், நான் June 13th பேட்ச். ஸோ அதனுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்ரீ ராதா கோவிந்தா டெம்பிள்னுடைய இது. அவருடைய டெம்பிள் பிரசிடென்ட் வந்து நாமநிஷ்டதாஸ் பிரபு. அவர் வந்து ஒரு பிடெக் IIT கான்பூர்ல பண்ணவர். ஸோ இஸ் டோட்டலி டெடிகேட்டட் இஸ் லைஃப் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் த மேங்களூர் பிரான்ச்சுக்கு. ஸ்ரீமத் பாகவதம். ஸோ எதுக்காக நம்ம பாகவதம் படிக்கணும், வாட் இஸ் த ரீசன்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ எல்லா உபனிஷத்கள் சொல்றனுடைய அதனுடைய சாராம்சம் ஃபுல்லாவே நமக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து நமக்கு பாகவதம் ரூபம்ல கொடுத்துருக்காரு அவரு. ஸோ அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிக்ஷனரி. நீங்க 18 உபனிஷதங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னது யோகாஸ் 18ல வந்து 6 பிரிச்சிங்கனாக்கா ஞானா பக்தி யோகா இந்த மாதிரி வந்து வரும் நமக்கு. பட் இந்த இதுல பகவத்கீதை மாத்திரம் எல்லா யோகங்களும் கலந்த கலவை தான் இந்த பகவத்கீதை. ஞான யோகத்தை பத்தியும் படிப்போம் நம்ம, கர்ம யோகத்தை பத்தியும் படிப்போம் நம்ம, பக்தி யோகத்தை பத்தியும் படிப்போம். ஸோ இதை வந்து அர்ஜுனனுக்காக மாத்திரமே வந்து கிருஷ்ணா எதுக்கு நம்ம யூனிவர்சல் மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்னா அவர் எல்லாருக்குமே இது சேரணுங்கிற ஒரே ஒரு இதுக்காக தான் வந்து அர்ஜுனன் வழியிலாக நமக்கு கொடுத்துருக்காரு இது. ஸோ அவர் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கூடிய சொல்யூஷனை தான் இந்த பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இதுல நமக்கு சொல்யூஷன் இருக்கு. இது வந்து இதை படிக்க படிக்க உங்களுடைய உங்களுக்கு வந்து ஆர்வம்ங்கிறதும்
இன்ஸ்பிரேஷன் வில் கெட் மோர். ஸோ அதுதான் ஸ்ரீமத் பாகவத்னுடைய இம்பார்ட்டன்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஆல்சோ. ஸோ காந்திஜி வந்து சொல்லியிருக்கிறது, திஸ் இஸ் தியானிப்பவர்களுக்கு கீதை ஒரு மகிழ்ச்சி. நீங்க வந்து இது ஒரு தெய்வீகமான ஒரு இது இது கடல். ஆக்சுவலி இந்த இதுல வந்து நம்ம மூழ்கி நம்ம வந்து ஒரு கரை சேர்றது, கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கான வழியை தான் நம்ம இந்த பகவத்கீதையில நமக்கு கிடைக்கும் நமக்கு. ஸோ தீஸ் ஆர் த குளோபல் லீடர்ஸ் சொன்ன இந்த அவங்களுடைய வேர்டிங்ஸ் இது கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம பகவத்கீதை படிக்க படிக்க நீங்க வந்து யூ வில் ஃபீல் ஓவர்வெல்மிங்கா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ ஏன் இஸ்கான் பகவத்கீதை, ஏன் இஸ்கான் பகவத்கீதை? எத்தனையோ பகவத்கீதைகள் இருக்கு, எத்தனையோ பரம்பராஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயில வந்து பேசிக்கா 4 வகையா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 4 வகையில ஏன் நம்ம பர்டிகுலரா வந்து இந்த பகவத்கீதை இஸ்கான் மாத்திரம், இது மாதவா பிரம்ம சம்பிரதாய பிரம்ம கௌடிய சம்பிரதாய பிரகாரம் தான் இது பண்ணியிருக்கிறது. எதுக்கு நாம வந்து இஸ்கான் பகவத்கீதையை நாம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது எடுத்துக்காட்டு. எந்த ஒரு வேலை இருந்தாலுமே கடவுளுக்கும் நமக்கும் வந்து கனெக்ஷன் கொடுக்கறது ஒரு குரு தான். குரு இல்லாத எந்த ஒரு ஞானத்தையும் நம்ம வந்து ஒரு முழுமை பெறாது. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இஸ்கான் வந்து இட் ஹேஸ் த டிசிப்ளிக் சக்சஷன், அதாவது குரு பரம்பரை இருக்குது. அது ஆத்தென்டிக்கா கிருஷ்ணன் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது 31st வந்து இவருடைய பிரபுபாதாவுடைய குரு வந்து ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்றவர். ஸோ சைத்தன்ய மகாபிரபுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி வருது. ஸோ அப்படி வரும்போது வந்து இந்த டிசிப்ளிக் சக்சஷன் தெர் இஸ் நோ புரோக்கன், எங்கேயும் வந்து விடுபடலை. அந்த சங்கிலி வந்து தொடர்பு இருக்கணும், அப்பதான் நமக்கும் வந்து அதனுடைய ஃபுல் ஞானத்தினுடைய மார்க்கம் வந்து கம்ப்ளீஷன் ஆகும். அதனாலதான் நம்ம வந்து இஸ்கான் பகவத்கீதையை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றோம் நம்ம. ஸோ தட் இஸ் ஒன்லி ரீசன். ஸோ நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, நாம வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். இந்த கீதையை வந்து ஒரே 18 நாள்ல வந்து எல்லாம் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த 18 நாளும் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்லயும் வந்து நான் வந்து ஒரு சாப்டரும் வந்து ஓவர்வியூ சொல்வேன் நான். ஸோ அதை எப்படி லாஜிக்கலா வந்து நீங்க ரிலேட் பண்ணிட்டு நீங்க படிக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து நாங்க கண்டிப்பா கைட் பண்றோம் நாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து புக்கு வாங்கிட்டு யூ கேன் கோ த்ரூ தட் ஃபுல்லி. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ லாட் இன் டெப்த் ஆகி உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஒரு வழியா இருக்கும். நாங்க எல்லாருமே அவைலபிள். நீங்க என்ன டவுட் இருந்தாலுமே வந்து நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் இன் த வாட்ஸ்அப் வந்து கேட்கலாம். ஸோ within 1 hour I think after the session or something you can reach out to us also. டவுட்ஸ் இருக்கும்போது நீங்க கேட்கலாம் நீங்க. ஸோ கீதானுடைய let us prepare ourselves to this program only. நமக்கு வந்து we have to prepare ourselves. நாமளே நம்ம தயார்படுத்திக் கொள்கிறோம். எந்த ஆழ்மையான கருத்துக்கு நம்ம வந்து இது ஆய்வுக்கு நம்ம இது ஒரு சயின்டிபிக் ஆக்சுவலி it is a science. கீதை is a science actually. ஸோ அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை புரிஞ்சு அதைப்படி நடந்து நாமளும் வந்து ஒரு முக்தியான வழிக்கு போகிறதுக்காகவும் தான் இதை நாம வந்து நம்மளே தயார்படுத்திக்கிறோம். நம்ம அதுக்காக தான் இந்த கீதையை நான் படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அர்ஜுன விஷாத யோகம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆக்சுவலி. அந்த அர்ஜுன விஷாதா மீன்ஸ் அவன் கலக்கம், ஆக்சுவலி லெமெண்டேஷன். அவனுக்கு அவனுடைய சொந்தக்காரங்கள், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த தர்மக்ஷேத்திர அந்த குருஷேத்திர போர்ல வந்து நிக்கிறத பார்த்து அவனுக்கு கன்ஃபியூஷனா ஆயிடுது, கலக்கம் வருது. he becomes lamentation. ஸோ அதனால வந்து அப்போ வந்து இவனை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த வழியை அந்த லெமெண்டேஷன் அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த கீதை உபதேசம் பண்ணி அவனை மைண்ட் ஸ்டடி பண்ணி மறுபடியும் வந்து இட் இஸ் நாட் அவனுடைய விருப்பத்துக்காக இந்த போர் புரியல, இது உன்னுடைய கடமையா நீ வந்து இந்த போர் புரியணுங்கிற உபதேசத்தை வந்து அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து பகவான் வந்து இந்த இது பகவத்கீதை மூலமா அவருக்கு உபதேசம் பண்ணாரு. ஸோ அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட் லிசனரா இருந்தாலும் கீதா வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக தான் இப்போ வந்து இது பகவத்கீதையா நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ
ஸோ இதில் வந்து 5 விதமான இது நம்ம வந்து பின்னாடி வரும் ஸ்லைட்ஸில் அது நம்ம படிக்கலாம். ஸோ அர்ஜுனன் வந்து நிச்சயமற்ற தன்மை. ஸோ அவனுக்கு டெஃபினட்டாக வந்து இது பண்ணி தான் ஆகணுமா, இதை பண்ணி தான் நான் வந்து போரில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கின்னு தான் நான் வந்து சண்டை போட்டு தான் ஆகணுமா, இந்த போரை வந்து புரிஞ்சு தான் ஆகணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் தான் அவன் இருப்பான். ஸோ அந்த அந்த சுச்சுவேஷனில் வந்து தெர் இஸ் ஒன் ஸ்லோகா, கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து என்னை வந்து இந்த 2 போர் குரூப்ஸ், அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில சென்ட்ரல்ல வைத்து நீ நிறுத்து, அவங்களை யாரோட நான் வந்து போர் புரியணும் அப்படிங்கறத வந்து நான் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் என்னை எடுத்துட்டு போய் நிறுத்துன்னு சொல்வாரு அர்ஜுனர். ஸோ கிருஷ்ணரும் அதே மாதிரி அவரு தான் வந்து சாரதி. ஸோ அவரை வழி நடத்துறதும் அவரு தான், அந்த ரதத்தை ஓட்டுறவரும் அவரு தான். அவருடைய லகான், அதாவது அவருடைய மனதினுடைய கடிவாளம் கூட வந்து அர்ஜுனுடைய மனசுன்னு ஓடுற அந்த கடிவாளத்தையும் பிடிச்சி எல்லாருமே வந்து கிருஷ்ணனுடைய அருள் பெற்று நல்ல சேமமா வாழணுன்றது தான் என்னுடைய பிரார்த்தனை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நாம வந்து பார்க்கறது வந்து 5 டாபிக்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து ஈஸ்வரா, ஆனால் காட், கடவுள் என்ன, ஜீவான்றது என்ன, பிரகிருதி என்றது என்ன, காலம் என்றா என்ன, கர்மம் என்றா என்ன. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரகாரமே ஈஸ்வரா அண்ணாலே நம்ம வந்து கடவுளை தான் நம்ம கும்பிடுறோம். சுப்ரீம் காடட், கிருஷ்ணா, பிரம்மன் எல்லாமே வந்து இஸ் த உச்ச, எல்லா கண்ட்ரோலும் அவர் கையில தான் இருக்கும். ஜீவா வந்து நாம தான், நம்ம வந்து லிவிங் என்டிட்டி. இந்த பாடியில வந்து நாமளும் வந்து அவருடைய பார்ட் அண்ட் பார்சல் தான், கிருஷ்ணனுடைய பார்ட் அண்ட் பார்சல். பிரகிருத்தின்னும் போது இந்த உலகம். காலம்ன்றது வந்து ஈவன் த டைம் ஃபேக்டர், அதாவது நேரத்தை பற்றி குறிக்கிறது. கர்மான்றது நாம பண்ற ஆக்ஷன்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பேசுறோம். ஸோ இந்த பகவத்கீதையில வந்து முழுக்க 700 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல வந்து கிருஷ்ணன் வந்து 574 ஸ்லோகங்கள்ல வந்து அவரே தான் பேசுவாரு. அர்ஜுனன் கேட்கிற கேள்விகள் எல்லாம் 84 ஸ்லோகங்கள் கவர் ஆகுது. சஞ்சயா வந்து திருதராஷ்டிரனுக்கு கொடுக்குற எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்லோகங்கள் வந்து, இன்ட்ராக்ஷன் பண்ற ஸ்லோகங்கள் வந்து 41 இருக்கு. திருதராஷ்டிரா ஒரே ஒரு ஸ்லோகம், அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும்தான் அவரோடது. ஸோ அதை நம்ம இப்ப பார்க்கலாம். அர்ஜுனனுடைய இந்த பிக்சர் வந்து நம்ம மறுபடியும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த போர்க்களத்துல நடக்கிற சீன்ஸ் பத்தி தான் இது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுஜுஸ்ஸவஹ மாமகா பாண்டவாಶ್ಚைவ கிம குருவத சஞ்சயா. ஸோ திருதராஷ்டிரர் சொல்றாரு, தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்துக்கு எதுக்கு தர்மக்ஷேத்திரம் என்ற பேர் வந்துச்சு? ஸோ ஏன்னா அந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டணும்ன்றது ஒண்ணு. பகவான் பரசுராமர் வந்து அந்த இடத்துலதான் ஆல்ரெடி வந்து தர்மத்தையும் நிலைநாட்டினார் அவருடைய அவதாரத்துல. ஸோ அதனாலையும் கூட அந்த இடத்த வந்து தர்மக்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. சமவேதா யுயுத்சவஹ. ஸோ எல்லாருமே வந்து சமவேதா, அதாவது ஒன்று திரண்டு இருக்கிற, சண்டை போடுவதற்காக ஒன்று, அதாவது டு வேஜ் த வார், அதுக்காக ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. மாமகா மீன்ஸ் என்னுடைய பிள்ளைகள். அதாவது அங்கேயே வந்து அவரு டிவிஷன் வச்சுட்டாரு. யாரு? திருதராஷ்டிரா. அங்கேயே அவருடைய சுயநலம் என்ற எண்ணம், தன்னுடைய பிள்ளைகள் இவந்தோ தன் தம்பியினுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களை அவர் தன் பிள்ளைகள் என்று அவர் நினைக்கவே இல்லை. அவரே அங்கே பார்ட்டிஷன். அவர் தட் இஸ் பியூர்லி அந்த செல்ஃபிஷ்னஸ்னால தன் பிள்ளைகள் பாண்டவாಶ್ಚைவ கிம குருவத்த சஞ்சயா, என்ன செஞ்சாங்க அவங்க எல்லாரும் அங்க ஒன்று திரண்ட பிறகு என்ன செஞ்சாங்கன்ட்டு கேட்கிறாரு அவர், சஞ்சயனை கேட்கிறாரு. ஸோ இந்த பிக்சர் வந்து இட் ரிலேட்ஸ், இதை வந்து நாம வந்து ரிலேட் பண்ணணும். இந்த மேல இந்த ஸ்லோகத்துக்கு நாம இப்ப இதை ரிலேட் பண்ணி பேசணும் நம்ம.
ஃபர்ஸ்ட் இந்த பால் பார்க்கும்போது புனிதமானது, தூய்மையானது. அதை தான் நம்ம வந்து தர்மக்ஷேத்திரத்துக்கு ரிலேட் பண்றோம் நம்ம. ஸோ அந்த அந்த புண்ணியமான ஸ்தலம், அந்த தூய்மையான ஸ்தலத்துல 2 பக்கம் இருக்கிற பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்று திரண்டி இருக்காங்க. இந்த செகண்ட் வந்து திரிஞ்சு போன பால். இதுல பாத்தீங்கன்னாக்க நீங்க பாலும் அந்த இது வந்து கட்டியா இருக்கிற அந்த போர்ஷன் வந்து டிஃபரெண்டாவும் அந்த வாட்டரும் ஸ்பிளிட் அப் ஆயிடுது. தட் மீன்ஸ் மாமகா பாண்டவா இது வந்து திருதராஷ்டனுடைய மனசு பத்தி குறிக்குது. அவருடைய பசங்களுக்காக மாத்திரம் என்னது அவங்களுடைய பசங்களை பத்தியும் வருத்தப்படுறத மட்டும்தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. பாண்டவர்களை பத்தி அவர் யோசிக்கவில்லை. ஸோ அதுதான் அந்த டிவிஷனை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த பிக்சர் ஆக்சுவலி. கிம குருவத்த தட் இஸ் வாட் இஸ் த அவுட்கம், இது அவுட்புட் ஆஃப் த அதை தான் வந்து இந்த திரண்டு போன பால்ல இருந்து நம்ம வந்து ரசகுல்லா பண்ற அந்த இதுதான் வந்து அவுட்கம்மா அங்க காட்டியிருக்காங்க. ஸோ அந்த எபவ் ஸ்லோகம் வந்து அதனுடைய மீனிங் அதுதான். இன்னும் தேர்ட் ஸ்லோகம் வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரக்கு விஷுவலைஸ் பண்ணி சொல்றாரு. துரியோதனா வந்து துரோணாச்சாரியார் பார்த்து பாண்டனுடைய படையை பத்தி விமர்சிக்கிறாரு. ஸோ அதாவது திருஷ்டத்யும்னன் அவன் வந்து துருபதனுடைய மகன். ஸோ அவருக்கு வந்து போர்க்கலையை வந்து துரோணாச்சாரியார் தான் கத்து கொடுக்கிறார். இவந்தோ அவன் கையால தான் அவர் வந்து அவருடைய மரணம் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட எல்லா போர்க்கலையும் வந்து அவருடைய ஆச்சாரிய தர்ம பிரகாரமும் எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். அதை வந்து ஆஸ் அ ஒரு பின் பாயிண்டிங் இதுல வந்து துரியோதனா வந்து நீ வந்து எதிரியா இருக்கிறவனுக்கு கூட நீ உன்னுடைய கலையை அந்த போர்க்கலையை கற்றுக் கொடுத்த, இங்கேயும் வந்து மறுபடியும் வந்து போர்லயும் வந்து நீங்க வந்து அந்த பாரபட்சத்தை மட்டும் காட்டக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே வந்து அவர் பேச ஆரம்பிச்சிடறாரு இந்த இது. ஸோ அரேஞ்ச் அவங்களுடைய எப்படி அந்த படையை வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றத வந்து விளக்குறதுக்காகவும் சில ஸ்லோகங்கள் இருக்கு. அது எந்தெந்த ஸ்லோகம்ன்றது லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு, நான் சொல்றேன். இன்னொன்னு இந்த 2 பக்கமும் இப்போ வந்து 2 சைட்லயும் பாண்டவர்கள் சைட்லயும் சரி, துரோணா கௌரவர்கள் சைட்லயும் சரி படை வந்து திரண்டு இருக்கு. ஸோ படை திரண்ட பிறகு இவங்க வந்து இந்த கிருஷ்ணர் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய சங்கு வந்து ஊதுறாங்க. கிருஷ்ணர் இந்த 5-6 திங்ஸ் இந்த எந்தெந்த டைப் ஆஃப் சங்குகள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து we have to make a note. கிருஷ்ணர் வந்து பாஞ்சஜன்யம் என்ற ஒரு சங்கையும், அர்ஜுனன் வந்து தேவதத்தம், யுதிஷ்டர் வந்து அனந்த விஜயம் என்றும், பீமன் வந்து பவுண்ட்ரம், நகுலன் வந்து சுகோஷம், சகாதேவன் வந்து மணி புஷ்பகம். ஸோ அவர்கள் இந்த சப்தங்கள் எல்லாம் கேட்ட பிறகு திருதராஷ்டனுடைய பிள்ளைகளுக்கு வந்து பயம், அந்த ஃபியர்னால வந்து அவங்களுக்கு வந்து இதயங்கள் நொறுங்கின அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகமும் இருக்கு. இது முடிச்ச பிறகு அர்ஜுனன் ஸோ இவங்க வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களான்றதே வந்து ஒரு அந்த ஃபியர் வந்து ஈவன் திருதராஷ்டிராக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க செலக்ட் பண்ண பிளேஸ் வந்து தர்மக்ஷேத்திரம், கிருஷ்ணரும் அவங்க பக்கத்துல இருக்காரு, அவர் ஓட்டுற தேர் வந்து அக்னி தேவன் கொடுத்த தேவர், அடுத்து ஹனுமன் வந்து அவங்க கொடியில இருக்காரு. ஸோ இத்தனையும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால தன் பிள்ளைகள் வந்து வார்ல வந்து ஜெயிக்கிறது வந்து வின் பண்றதுன்றது அவருக்கு கடினம்ன்றது வந்து அவருக்கு புரிஞ்சதுனாலதான் அந்த சாரோ, அந்த அவர் வந்து வருத்தப்படுறது, ஃபியர் எல்லாமே இருக்கும் அதுல. ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடு. ஸோ இப்போ வந்து அர்ஜுனன் வந்து இப்போ 2 பக்கமும் பார்த்தாச்சு, எல்லா சங்கும் ஊதியாச்சு. இவர் வந்து அர்ஜுனன் வந்து சொல்றாரு, இப்ப நான் போய் என்னை வந்து சென்டரா நிறுத்துவே, 2 படைகளுக்கும் மத்தியில என்னை நிறுத்துன்ட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேண்டிக்கிறாரு. அவரும் கிருஷ்ண பரமாத்மாவும் அவரை வந்து அழைச்சிட்டு போறாரு. போகும்போது 2 பக்கத்துல இருக்கிற அந்த கௌரவ சேனை பக்கமும் இருக்கிறது சரி, அவங்கள பார்த்து அங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்கள், கல்வி கற்பித்த குருமார்கள், இவங்க எல்லாரையும் பார்த்து அவருக்கு வந்து மனசு வந்து
அவுட் ஆஃப் கம்பேஷன், தட் மீன்ஸ் கருணையினால் அவருக்கு வந்து இந்த போர்ல வந்து நம்ம போர் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு போரை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வராரு ஆக்சுவலி. ஸோ என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்க. கருணை, தட் இஸ் கம்பேஷன். இந்த ஸ்லோகம் வந்து 1.28ல வந்து இட் டிஃபைன்ஸ், அது வந்து கருணையை பத்தி சொல்ற ஸ்லோகம். ஸோ போர்னுடைய விளைவுனால என்ன ஆகும், நமக்கு எந்த போருமே வந்து அழிவு கொடுக்கும்போது அதனுடைய அவுட்கம் வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும், சில காலம் இருக்கும் இல்லைங்களா. அது வந்து துன்பத்தையே விளைவிக்கும். நம்மளுடைய இப்ப இருக்கிற அந்த இன்பமான சூழ்நிலையில எல்லாம் போய் நம் துன்பத்தை தான் நம்ம அனுபவிப்போன்றத குறிப்பிடுற ஸ்லோகம் வந்து 1.31 என்ற ஸ்லோகம் அது. ஸோ நாம வந்து அடுத்தவங்களை வந்து கொல்றதுனால அந்த பாவம் கூட நமக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்ற ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 36th ஸ்லோகம். பாவத்தினுடைய விளைவுகள் பார்த்து நம்ம பயப்படணும். அப்புறம் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ். இப்போ வீட்டில் எல்லாருமே இந்த எல்லாம் போருக்கு வந்து இறந்தாங்கனாக்கா அப்போ வந்து வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் விதவை ஆகிறதும், பிள்ளைகளுக்கு வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான கைடன்ஸும் கிடைக்காத போகனால வந்து இங்க குலத்துல இருக்கிற பெண்கள் கூட வந்து கலங்கம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து தேவையற்ற சந்ததிகள் கூட வந்து பெருகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சந்ததியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, முன்னோர்கள் இறந்து போனவர்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டாங்க. பித்ருக்களுக்கு வந்து நம்ம இது கொடுப்போம், தர்ப்பணம் கொடுப்போம் இல்லைங்களா, அதை கொடுக்கறதுக்கான வழி இருக்காது. அவ்வாறு கொடுக்கலனாக்கா அவங்களும் நரக நிலை தானே வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து இதுல ஷீட பரம்பரை வாயிலாக தெரிஞ்சிருக்குன்று அவரு சொல்வாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன்ஸ், ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் இம்பேக்ட் வர்றத வந்து ஸ்லோகம் நம்பர் 1.45. ஸோ இந்த இந்த இத்தனை இந்த 4 அதாவது குல பழக்கங்கள் அழியறது, பாவ விளைவுகள் என்ன எல்லாரையுமே நம்ம வந்து இந்த போர்ல வந்து நிறைய பேர் இறப்பாங்க. அந்த பாவத்தினுடைய விளைவுகள், எல்லாரையும் கொல்லும் போது அந்த பாவத்தினுடைய விளைவுகள் பத்தி நம்ம யோசிக்கணும். அந்த போர் முடிஞ்ச பிறகு ஆன அந்த சூழ்நிலையை வந்து அதை பத்தி நாம யோசிக்கணும். நம்மளுடைய கம்பேஷன், கருணையும் போயிடுது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வரும்ன்றனால அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்க முடியும் அவர் வந்து இன்டெசிஷன் ஃபேஸ்க்கு மூவ் ஆயிடுறாரு அர்ஜுனன். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவர் வந்து காண்டீவத்தை வந்து கை நழுவி விட்டுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு அவர். ஸோ இதுவரை இந்த 5 ரீசன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து டிஃபைன் பண்றது. பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு இந்த கம்பேஷன் பத்தி ஃபியூ ஸ்லோகம்ஸ் இருக்கு. அதனால வந்து நமக்கு துன்பங்கள் வர்றதை பத்தி சில ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ இது பாவமான காரியம்னு சொல்றதுக்கு ஸ்லோகம் இருக்கு. ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் போறதை பத்தியும் ஒரு ஃபியூ ஸ்லோகம்ஸ் இருக்கு. அது கவரேஜ் லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால வந்து அர்ஜுனன் வந்து எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாம, போரே வேண்டாம் எனக்கு, அதை விட நான் வந்து போய் சரண்டர் ஆகி இந்த போர்னுடைய விளைவுல நான் வந்து ஜெயிச்சு நான் வந்து ஒரு இந்த ராஜ்யத்தை நான் வந்து நிலைநாட்டினா கூட அதனால வந்து என்ன புண்ணியம், என்ன பயன், எனக்கு உலகத்தையும் கொடுத்தா கூட எனக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனசு வந்து, ஏன்னா அவனுக்கு கருணை இருக்கிறதுனால, அவன் ஒரு தர்மமான ஒரு ஃபேமிலியில பிறந்ததுனால இதெல்லாம் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறாரு. ஸோ அர்ஜுனனுடைய இது என்னது, சாரோ, தட் மீன்ஸ் அவனுக்கு வந்து இந்த சேட்னஸ் வந்து அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இறந்து போயிடுவாங்களே, ஸோ இதனால என்ன லாபம், எந்த லாபமே கிடையாதே அப்படிங்கிற, அதனால வர ராஜ்யம் கூட எனக்கு தேவையில்லை, அதை விட நான் போய் சரண்டர் ஆகி நானே அந்த இது இறக்கிறதுக்கும் தயார் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட தான் அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரண்டர் இது சொல்றாரு அவரு. ஸோ இது வந்து அப்சர்விங் த ஆர்மிஸ். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து 2 பக்கத்தையும் அனலைஸ் பண்ற இது. அந்த அனலைஸ் பண்ணி அதனுடைய ஏன் அவுட்கம் பத்தி அது யோசிக்கிற, அர்ஜுனன் வந்து என்ன அவுட்கம் வரும்ன்ற பத்தி யோசிக்கிற பத்தி பேசுறது தான் இந்த பர்டிகுலர் சாப்டர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து திருதராஷ்டிரானுடைய விசாரணை. அவர் சஞ்சயா கிட்ட கேட்கறது,
கீமா குருவத்தா மீன்ஸ் வாட் தே டிட், என்ன பண்ணாங்க அங்க அப்படிங்கறத பத்தி கேட்கறது. தட் இஸ் த அவுட்கம். ஸோ அவர் கேட்கிற விசாரணையினுடைய இது என்னன்னாக்கா, அவர் அங்க நம்ம ரெண்டு என் குடும்பமும் என் தம்பி குடும்பமும் என்ன பண்றாங்கன்றது கேட்கறது தான் ஃபர்ஸ்ட் விசாரணை. அதுக்கான ரெஃபரன்ஸ் ஸ்லோகம் வந்து 1.1. ரெண்டாவது வந்து துரியோதனன். ஸோ துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு படையில் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க யாராரு மகாரதர்கள் எல்லாம் இருக்காங்க. நாட் ஓன்லி பீமா அர்ஜுனா மாத்திரம் மகாரதர்கள் கிடையாது, அது தவிர காஷிராஜன் நிறைய ஸ்லோகம்ஸ் இருக்கு. அதுல வந்து எத்தனை ராஜாக்கள் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்றத பத்தியும் பாண்டவர்கள் பக்கம் எல்லா ஸ்லோகஸ்லயும் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் சொல்லியிருந்து இந்த பக்கம் எங்க தாத்தா இருக்காரு, துரோணாச்சாரி இருக்காரு, எப்பவுமே உங்களை வந்து ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிற அப்படிப்பட்ட வாரியர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட புகழ்ற அந்த இது இருக்கு. அந்த கவரேஜ் வந்து 1.2.1ல இருந்து 10 ஸ்லோகங்கள் வருது. ஸோ அது வியூதம், அதாவது இந்த போருக்கான வியூகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற கவரேஜ் தான் இந்த 1.2.1ல இருந்து 1.2ல இருந்து 1.11 வரைக்கும் 10 ஸ்லோகங்கள் வந்து அதை பத்தி தான் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பக்கத்தையும் அவன் வந்து பேசுவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கணக்கில் அடங்காத ஒரு சேனையை வந்து துரியோதனன் பக்கம் இருக்கு. ஆனா பாண்டவர்கள் பக்கம் வந்து லிமிட்டட் தான் இருக்கும் அவங்க கையில. அதையும் வந்து அவன் வந்து பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. துரியோதனன் வந்து செல்வாரு. நெக்ஸ்ட் வந்து அந்த முடிஞ்ச பிறகு இவங்க எல்லாருமே ரெடி ஃபார் ஃபைட்டிங்ன்றதுக்காக எப்பவுமே ப்ளோயிங் த கான்ஷல் வந்து ப்ளோ பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாருமே அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஷல் ஒவ்வொரு அந்த 6 டைப் ஆஃப் கான்ஷல்ஸ் சொன்னாங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இந்த இதெல்லாம் கொஷின்ஸ் உங்களுக்கு குவிஸ்ல கேட்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஸோ அதனுடைய அவுட்கம் என்ன, இவங்க துரியோதனனுடைய ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து பயம், அதனால வந்து நெஞ்சம்ல சிதறல் ஆயினேன்னு சொல்றாங்க. ஸோ இட் பிரேக்ஸ் தேர் ஹார்ட்ஸ். ஸோ இந்த இது ஃபியர்னால அவங்களுக்கு ஆஃப்டர் ப்ளோயிங் த கான்ஷல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அர்ஜுனனுடைய அப்சர்வேஷன். ஸோ அது முடிஞ்ச பிறகு அர்ஜுனன் வந்து மிடில் ஆஃப் த இதுக்கு அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வார் நடக்கிற இடத்துல போயிட்டு ரெண்டு பக்கத்துடைய சேனையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவுட் ஆஃப் லெமெண்டேஷன், அதாவது கருணையினால இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூட ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட என்னோட ரிலேட்டிவ்ஸ்ங்கிறத பார்த்து அவருக்கு வந்து அவர் கையில இருக்கிற அந்த காண்டீவம் வந்து நழுவிடுது. So that is the outcome after the Arjuna observation பண்ண பிறகு that is the outcome. And then அதுக்கப்புறம் அவர் வந்து ரீசன்ஸ் கொடுக்குறாரு. he decides நான் வந்து போர் புரிய மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் வர்றது அவருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா சொல்றாரு. அந்த ஸ்லோகங்கள் என்னன்னாக்கா 1.28ல இருந்து 1.46 வரைக்கும் வந்து அந்த ஸ்லோகங்கள் கவர் ஆகுது. ஸோ இந்த இன்டிசிஷன் ஸ்டேட்டஸ் வர்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே அவர் வந்து ஒன்னொன்னா வந்து he puts in front of கிருஷ்ணாக்கு சொல்றாரு அவர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர் கவரேஜ். நீங்க ஒரு ஸ்லோகமாகவும் இதுல இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் வந்து அவுட் ஆஃப் 700ல வந்து 108 ஸ்லோகம்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும்ன்றது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி இந்த திருதராஷ்டிர உவாச்சால சொல்லியிருக்கேன். நான் இந்த ஸ்லோகத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணும். தர்மக்ஷேத்திர குருஷேத்திர இது ஒரே இடத்துல மட்டும்தான் திருதராஷ்டிரா பேசுறாரு. சமவேதா யுயுத்சவஹ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குருவத சஞ்சயா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எனக்கு யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி ஐ வாண்ட் 1 or 2 people to respond. இஃப் எனி டவுட்ஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் டவுட்ஸ் எதுவும் இல்லைங்க மேடம், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அப்படிங்களா? சரிங்க சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம சொல்லுங்க மாதாஜி. மேடம் இந்த 5 சாப்டர் 5 சாப்டர் இல்ல, இது ஒரே சாப்டர். 5 ஒரே சாப்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தாங்க. இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டோட்டலா வந்து 46 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 46 ஸ்லோகங்களை வந்து 5 பாகமா பிரிச்சிருக்கோம் நம்ம.
பேஸ்ட் ஆன் த அனாலஜி. இது வந்து நீங்க வந்து இந்த பார்ட்ல இத பத்தி தான் பேசுறாங்கன்றதுக்காக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கிறது ஸ்லைடு. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல என்னென்ன நடக்குது, துரியோதனன் என்ன வாட் இஸ் இஸ் ஸ்டேட்டஸ், கான்ஷியல்ஸ் என்னென்ன கான்ஷியல்ஸ் யூஸ் பண்றோம், அர்ஜுனனுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன, அவர் என்ன கவனிக்கிறாரு அந்த வார் நடக்கும் இடத்துல, அப்புறம் போர் புரிய மாட்டேன் என்ற எதுக்காக அவர் அந்த டிசிஷன் எடுத்துக்கிறாரு, வாட் ஆர் த ரீசன்ஸ்ன்றத கண்டுபிடிக்கிறது தான் அந்த அதை கவர் பண்றதுதான் இந்த ஸ்லோகங்கள். நீங்க வந்து டோட்டலா 46 ஸ்லோகங்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து திருதராஷ்டிர என்கொயரி வருது, அதாவது கேட்கிறார், விசாரிக்கிறாரு, சஞ்சய கிட்ட விசாரிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் 10 ஸ்லோகம் வந்து துரியோதனனுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இது. அப்புறம் வந்து என்னென்ன கான்ஷியல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, இவன் பக்கம் நிறைய படை இருந்தா கூட அந்த பக்கம் தர்மம் இருக்குங்கிறது வந்து அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவனுக்கு ஃபியர்ங்கிறது, பயம்ங்கிறது இருக்குது அவனுக்கு. பகவானே அவர் பக்கம் இருக்கும்போது அந்த ஃபியர் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனனுடைய அப்சர்வேஷன்ஸ். ஸோ இது மாதிரி நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணி படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டிவிஷன் வந்து படிக்கிறதுக்காக தான் இது. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் கிடைக்குமா மேடம்? சொல்லுங்க பிரபுஜி, சொல்லுங்க. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் கிடைக்குமா? ஸ்லைட்ஸ் ஷார்ட்டா இருக்கு இல்லையா? புரியல எனக்கு. உங்களுக்கு இந்த சாஃப்ட் காப்பி வேணும்னு கேக்குறீங்களா நீங்க? இது லிங்க் ஓகே, இங்கிலீஷ்ல இருக்குது, ஆனா தமிழ்ல வந்து நான் செக் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் சார். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து நாங்க வேணா இந்த இதுல போட்டுருந்தாங்க, ஏன்னா இது தமிழுங்கிறதுனால எல்லாருமே வந்து தமிழை தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சோம். சோ இங்கிலீஷ்ல இருக்கு, அந்த லிங்க் வந்து எங்க அட்மின் ஷேர் பண்ணுவாங்க குரூப்ல. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நீங்க கிளாஸ் எடுக்கறீங்களா? இந்த ஸ்லைட்ஸ் இருந்தா போதும் மேடம். இதே யூஸ்ஃபுல்லா இது கொடுப்போம், இது கண்டிப்பா கொடுப்போம். ஏன்னா இது நீங்க பேசிக்கா இது வந்து எங்க அட்மின் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ இத நீங்க பேஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். நீங்க பாடமே சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு டிரைவ் ஒன் டிரைவ்ல போட்டு ஷேர் பண்ணுவாங்க, லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். ராதிகா மாதாஜி, I think this will be the option na? That's right. Teachables is not yet ready. So Teachables ஒரு soft copy உங்களுக்கு complete details Teachablesல access ஆகும். இந்த presentation எல்லாம் இருக்கும். 2 daysல we will fix that. அதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை access பண்ணா after every chapter ஒரு quiz இருக்கும். அதையும் நீங்க உங்களுக்கு 18th day certificate வந்து இன்னும் ஒரு 2 daysல so please bear with us. Thank you. And madam, one question, last one question. பரவாயில்லை, சொல்லுங்க சார். In the first chapter la what is the takeaway as a individual, what is the takeaway that we have to take it? Takeaway and that is the reasons why Arjuna is not willing to, Arjuna வந்து எதுக்கு சண்டை போட மாட்டேன், சரண்டர் தான் அவன் சொல்றான். ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது, அதுக்கான ரீசன், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பரமாத்மா வந்து செகண்ட் சாப்டர்ல கவர் பண்றாரு. ஸோ அதனுடைய ஆன்சர்ஸ் இவர் சொன்ன ஒவ்வொரு இதுக்குமே வந்து இப்ப நீங்க 5 ரீசன் பாத்தீங்க இல்லைங்களா? இங்க கருணை, கம்பேஷனுக்கு சில செட் ஆஃப் ஸ்லோகங்கள் செகண்ட் சாப்டர்ல இருக்கு. நோ என்ஜாய்மெண்ட், இதனால வந்து துன்பம் தான் வரும்ன்றதுக்காக சில ஸ்லோகங்கள் கவர் ஆகுது செகண்ட் சாப்டர்ல. அப்புறம் இது பாவம்னு சொல்றான் இல்லைங்களா, அத வந்து பாவம் இல்ல இதுன்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா சொல்ற ஸ்லோகங்கள் இருக்கு. ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் பத்தி பேசுறதுக்கான இதுவும் இருக்குது. அவர் ஏன் இன்டிசிஷன் ஆனாருன்றதுக்காக அதுக்கான ஃபுல் இது லெமெண்டேஷனுக்கு ரிலேட்டட் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் வந்து இதுல வந்து ஒன்லி கொஸ்டின்ஸ். இவர் வந்து சொல்றாரு, ஜஸ்டிஃபை பண்றாரு, நான் போர் புரிய மாட்டேன்ட்டு. ஆனா நீ போர் புரிஞ்சுதான் ஆகணும்ன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை வந்து ஓவராலா வந்து அவரு செகண்ட் சாப்டர்ல கிருஷ்ண பரமாத்மா கவர் பண்றாரு. So first chapter more of a problem statement. Yes. அதுக்கான இது வந்து ரெமெடி ஆர் சொல்யூஷன் ஏதான் அது வந்து கிருஷ்ண பரமாத்மா செகண்ட் சாப்டர்ல கவர் பண்றாரு. Okay. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மாதாஜி. ஹலோ, யாரோ பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்லோகம் சொல்லுமா.
சரியா கேக்கல. மாதாஜி நீங்க ஏதோ கேக்குறீங்க, சொல்லுங்க. மேடம் அந்த ஸ்லோகம் பண்ணுங்க மேடம். ஸ்லோகம் ஓபன் பண்ணணுமா? ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க மேடம். ஓகே. திருதராஷ்டிர உவாச்ச. உவாச்ச மீன்ஸ் சேயிங். அவர் சொல்றார் தர்மக்ஷேத்ரே. ஸோ இட் இஸ் அ தர்மக்ஷேத்திரம். குருக்ஷேத்ரா இஸ் த அவர் அந்த பிளேஸ் னுடைய பேர் குருக்ஷேத்ரே. சமவேதா யுயுத்சவஹ. போர், அதாவது போர் புரியறதுக்கு தயாராக. மாமகா மீன்ஸ் அவருடைய மக்கள். பாண்டவாஸ் சைவ, அதாவது பாண்டவர்கள் பக்கம். கிம குருவத்த சஞ்சயா, என்ன செஞ்சாங்க சஞ்சயான்ட்டு கேட்கிறார். So without explanation, one more time I will tell you. நான் சொல்றேன். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகா பாண்டவாಶ್ಚைவ கிம குருவத சஞ்சயா. யாராவது ரிப்பீட் பண்ணணும்னாங்க ரிப்பீட் பண்ணலாம். Somebody can repeat. Let us try. Dhritarashtra uvacha ஒரு சொல்லுங்க.